வெல்கம் டு C2C. ரொம்ப நாள் கழித்து நம்ம சேனலில் வீடியோ போடுறோம். இனி கண்டினியூஸாக போடுவோம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம எதாவது சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் அதை ஓப்பன் பண்ணும்போது DLL ஃபைல்ஸ் எரர் அப்படின்னு நமக்கு காமிக்கும். இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். பார்த்தீங்களா, சிஸ்டம் எரர் அப்படின்னு காமிச்சு, the code execution cannot be proceeded because zlib1.dll was not found. ரீஇன்ஸ்டாலிங் த ப்ரோக்ராம் மே ஃபிக்ஸ் திஸ் ப்ராப்ளம் அப்படின்னு வந்திருக்கு. இதை நம்ம பார்த்துட்டு மறுபடியும் ப்ரோக்ராம் ரீஇன்ஸ்டால் பண்ணுவோம். பட் ஸ்டில் இந்த ப்ராப்ளம் இருக்கும். அதுக்கு ஃபிக்ஸ் என்னென்னா, ஒரு ப்ரௌசருக்கு போய்க்கோங்க. ப்ரௌசருக்கு போயிட்டு DLL ஃபைல்ஸ் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணாலே ஃபஸ்ட்டு dllfiles.com அப்படின்னு ஒரு வெப்சைட் வரும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. வெப்சைட்குள்ளே போகும். நமக்கு எந்த DLL ஃபைல் எரர் காமிச்சதோ அந்த ஃபைல் பேரை நோட் பண்ணிவிட்டு இங்கே டைப் பண்ணுங்கள். நமக்கு காமிச்சது வந்து zlib1 DLL ஃபைல் தான். இப்போ சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபைல் நேமில் அந்த DLL ஃபைல் வரும். இப்போ அந்த ஃபைலை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்க்ரால் டவுன் பண்ணிங்கன்னா அந்த DLLோட வேர்ஷனோட அந்த ஆர்கிடெக்சரோடு இருக்கும். சப்போஸ் உங்களோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் 32-bit ஆப்ரேட்டிங் சிஸ்டமாக இருந்துச்சுன்னா அந்த DLL ஃபைலை டவுன்லோட் பண்ணுங்கள். என்னோடது 64-bit, அதனால் அதை டவுன்லோட் பண்ணுறேன். இப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த கவுண்ட் டவுன் முடிஞ்சு டவுன்லோட் ஆகிடும். டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஃபைல் எக்ஸ்ப்ளோர் போயிட்டு எங்கே உங்களுக்கு சேவ் ஆகிருக்கோ அந்த போய்க்கோங்க. இப்போது எனக்கு வந்து டவுன்லோடில் சேவ் ஆகிருக்கு. ஸோ டவுன்லோட்ஸுக்கு போயிட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறேன். எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா ரீட்மியோட டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டோட அந்த DLL இருக்கும். இப்போ அந்த DLL காப்பி பண்ணிவிட்டு நம்ம பின் ஃபோல்டருக்கு போயிட்டு பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணி பாருங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ஓப்பன் ஆயிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த நாலேஜை ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தாட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பை.